இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் நண்டு ரசம் பண்ண போகிறோம். இது வறட்டு இருமலுக்கும் சளிக்கும் பெஸ்ட் ரெமெடி. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குல்ல அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ 2 நண்டை இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணி, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் மசாலா நண்டு கூட போய் நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் வேணும். மல்லித்தூளையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்திட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு நண்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விடுங்க. உங்களுக்கு சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆகிடும். எவ்வளோ நெஞ்சு சளியாக இருந்தாலும் வறட்டு இருமலாக இருந்தாலும் இந்த ரசத்தை சாப்பிடுங்க, க்யூர் ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு தான் ரொம்ப கோல்டு, நான் தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். தேங்க்யூ.